ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடல் டிங்கரிங் லேப்காக நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன விஷயம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயங்கள் 7. ஸோ இந்த 7 விஷயம் என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ 7 things to remember while opening bank account for ATL. நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. பிரின்சிபலோட அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஸ்கூலோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடாது. புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு 18 பேங்க்ஸ், இந்த 18 கவர்மெண்ட் பேங்க்ஸில் ஏதாவது ஒரு பேங்க்கில் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன பேங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கார்ப்பரேஷன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யூகோ பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, தேனா பேங்க், IDBI பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஆந்திரா பேங்க் அண்ட் அலகாபாத் பேங்க். ஸோ இந்த 18 பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அண்ட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேங்க்ஸில் எதாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரூஃப் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா யூ கேன் பிரிண்ட் அவுட் த வெல்கம் மெயில். உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அலாங் வித் அந்த லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் உங்கள் ஸ்கூல் நேம் எங்கே இருக்குது, உங்கள் ஸ்கூல் நேம் வித் யூடைஸ் நம்பரோடு இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பேங்க்கில் கொடுக்கலாம். அந்த ப்ரூஃப் பத்தலை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு லெட்டர் ஸ்கூல்லேருந்து, நாங்கள் இந்த ஸ்கீமுக்கு செலக்ட் ஆகிருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ ஃபண்டிங் ஜெனரல் கவர்மெண்ட் வரப்போகுது, ஸோ அதுக்காக இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பேங்க்கு கொடுக்கலாம். இது ரெண்டுமே இல்லை, நீங்கள் வந்து இன்னும் ஹையர் அத்தாரிட்டிக்கு லெட்டர் வேணும் அப்படின்னு பேங்க்கு கேட்டாங்க அப்படின்னா CEO DEO கிட்ட இருந்து யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் லெட்டர் வாங்கி கொடுக்கலாம். அந்த லெட்டரோட ஃபார்மேட்டும் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு CEO கிட்ட சைன் வாங்கி இல்லை DEO கிட்ட சைன் வாங்கி பேங்க்கில் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நம்பர் 2, டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட். நீங்கள் 2 டைப்பில் எது வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அக்கௌண்ட் நேம் வந்து ஸ்கூலோட நேமில் தான் இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்புக் கொடுக்குறாங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறாங்கன்னா சேவிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் கரண்ட், எதுனாலும் பிரச்சனை இல்லை. நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நம்பர் 3 தான். என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்ட் நேம். ஸோ உங்கள் ஸ்கூலோட நேம் வந்து லிஸ்ட்டில் எப்படி வந்திருக்கோ அதே நேம் ப்ளஸ் ATL அப்படின்றது தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட நேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தாகூர் வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ATL அப்படின்றது நேமாக இருக்கணும். அண்ட் இந்த நேமில் ஒரு டாட், கமா, ஹைஃபன், இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. பங்க்சுவேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் டெக்ஸ்ட் தான் இருக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இல்லை கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அப்படின்னு உங்கள் ஸ்கூல் நேம் வந்து ரொம்ப காமனானது. தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூலுக்கு அந்த மாதிரி நேம் இருக்கும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கூலோட ஃபுல் நேம் ப்ளஸ் வில்லேஜ், டவுன் ஒரு லொக்காலிட்டி நேம் ஆட் பண்ணி ATL இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஐனாவரம் ATL அப்படின்றது தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட நேமாக இருக்கணும். கண்டிப்பாக ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. GGHSS இல்லை GBHSS, GHSS அந்த மாதிரி எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணாதீங்க. GOVT, HRSCC அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் சிலர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, தாகூர் வித்யாலயா MHSS அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேங்க் பாஸ்புக்கில் உங்களோட ஸ்கூலோட ஃபுல் நேம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 4, சைனிங் அத்தாரிட்டி. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு யார் வந்து செக்கில் சைன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் சைனிங் அத்தாரிட்டி. ஜென்ரலி பிரின்சிபல், இஃப் நீடட் ஃபார் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பிரின்சிபல் ஆர் கரஸ்பாண்டன்ட் ஆர் டைரக்டர் யார் இருக்காங்களோ அவங்க நீங்கள் சைனிங் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைனிங் அத்தாரிட்டி யாராக இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக பாஸ்புக்கில் இருக்கணும். நம்பர் 5, அக்கௌண்ட்டை ஆக்டிவ் வச்சுக்கிறது, அதாவது அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் த பேங்க் 500 to 5,000 rupees மினிமம் பேலன்ஸ் வைக்க சொல்லுவாங்க. அண்ட் இந்த அமௌண்ட் நீங்கள் வந்து எய்தர் ஸ்கூலோட அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டு கொடுக்கலாம் ஆர் பிரின்சிபலோட கையிலேருந்து கொடுக்கலாம். அண்ட் இந்த நீங்கள் கொடுக்குற அந்த மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட் ஒரு 3,000 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆனோடனே இந்த 3,000 நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 months ஆக போகுது அப்படின்னா அந்த 2-3 monthsக்கு அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கான்றதை மந்த்லி ஒன்ஸ் மினிமம் கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க.
உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆகும்போது கண்டிப்பாக அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும், மினிமம் பேலன்ஸ்க்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தால் ஃபண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாமலோ இல்லை அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. நம்பர் 6, இன்சைட் யோர் பாஸ்புக். ஸோ பாஸ்புக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்பணுன்றதை பார்த்துடலாம். ஸோ 2 கண்டிஷன். உங்கள் பாஸ்புக்கில் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் போடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும், இல்லைனா என்ன பண்ணணும். ஸோ சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னும் போது உங்கள் அக்கௌண்ட் நேம், ஃபுல் அக்கௌண்ட் நேம், ஸ்கூலோட நேம், ATL அப்படின்றது கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தென் அக்கௌண்ட் நம்பர் கிளியராக தெரியுதான்றது பார்த்துக்கோங்க. எந்த ஓவர்லாப்போ இல்லை அலைன்மெண்ட் மிஸ்மேட்சோ, அக்கௌண்ட் நேம்னு இருக்கும், அதுக்கு மேலே வந்து நேம் எங்கேயோ இருக்கும், அக்கௌண்ட் நம்பருக்கு நேராக அக்கௌண்ட் நம்பர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மிஸ்மேட்ச் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் சைனிங் அத்தாரிட்டியோட ஃபோட்டோ வித் பேங்க் சீல் இருக்கான்றது பார்த்துக்கோங்க. தென் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கிற பேஜில் பேங்க் மேனேஜரோட சைன் வித் பேங்க் சீல் இது எல்லாமே இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் ஸ்கூலோட நேமுக்கு இடம் பத்தலை அப்படின்னும் போது என்ன பண்ணணும், ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் ஃப்ரம் த பேங்க் நீங்கள் வாங்கணும். ஸோ அதோட ஃபார்மேட் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட்டில் பேங்க்லேருந்து இந்த அக்கௌண்ட் ஹோல்டர், உங்கள் ஸ்கூலோட நேம், இந்த அக்கௌண்ட் நம்பர் எங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லெட்டர் பேங்க்கோட லெட்டர் ஹெட்டில் வித் பேங்க் மேனேஜர் சைன் அண்ட் சீல் நீங்கள் வாங்கி அதை கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். நம்பர் 7, செக் புக். இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா பேமெண்ட்ஸுமே வந்து எதர் செக் ஆர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், NEFT, RTGS அப்படி தான் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே பேங்க்கில் கேட்டு ஒரு 20 செக் லீஃபாவது மினிமம் இருக்கிற மாதிரி ஒரு செக் புக்கும் இன்டர்நெட் பேங்கிங்கும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி என்னென்னன்றது பார்த்துடலாம். பேங்க் அக்கௌண்ட், ஸோ என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு, என்ன பேங்க்கு, ஆல்ரெடி இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கக்கூடாது, இது எல்லாமே. நம்பர் 2, டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, கண்டிப்பாக ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது. நம்பர் 3, அக்கௌண்ட் நேம், ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல் நேம் வித் ATL ஆஸ் பர் லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பங்க்சுவேஷன் இல்லாமல். நம்பர் 4, சைனிங் அத்தாரிட்டி யார், பிரின்சிபலாக கரஸ்பாண்டண்ட்டாக, இல்லை 2 பேருமா, இல்லை எய்தர் ஆர். நம்பர் 5, அக்கௌண்ட்டோட மினிமம் பேலன்ஸ், அக்கௌண்ட் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அந்த மினிமம் பேலன்ஸ் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை உங்களுக்கு ஃபண்ட் வந்தோடனே நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். நம்பர் 6, பாஸ்புக். இந்த பாஸ்புக்குள்ளே அக்கௌண்ட் நேம் ஃபுல்லாக இருக்கணும், அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கணும், சைனிங் அத்தாரிட்டியோட ஃபோட்டோ இருக்கணும் வித் பேங்க் சீல், பேங்க் மேனேஜரோட சைன் அண்ட் சீல் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூல் நேம் வந்து இப்போ லென்த்தாக இருக்குது, பாஸ்புக்கில் வராதுன்னா ஆத்தரைசேஷன் லெட்டர் ஃப்ரம் த பேங்க் வாங்கியிருக்கணும், பேங்க்கோட லெட்டர் ஹெட்டில் பேங்க் மேனேஜர் சைன் சீலோட. அண்ட் தென் செக் புக், இன்டர்நெட் பேங்கிங். இந்த 7 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் 100% அப்ரூவ் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொஷின்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நானே வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து லேப் லேஅவுட் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.